வணக்கம். நாம தினமும் எத்தனையோ பொருட்களை வாங்குறோம், பயன்படுத்துறோம். ஆனா அந்த பொருட்களுக்கு மேல இருக்கிற லேபிள்களுக்கு பின்னாடி வெறும் வியாபாரம் மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகால கலாச்சாரம், உலகளாவிய வர்த்தகம், ஏன் பல சட்ட போராட்டங்கள் கூட மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் பத்தின ஒரு சுவாரஸ்யமான அலசருக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நிஜமான டார்ஜிலிங் டீக்கும் கடைகள்ல கிடைக்கிற சாதாரண மலிவான டீ தூளுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே டீ தான். ஆனா உண்மையான தரத்தையும் அந்த பாரம்பரியத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க தான் புவிசார் குறியீடுகள், அதாவது ஜிஐ டேக் உள்ள வருது. இத பத்தி கொஞ்சம் டீப்பா இறங்கி பாப்போமா? இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, லேபிளின் வலிமை, நம்ம கைவினைப் பொருட்களோட பழங்கால வேர்கள், காலனி ஆதிக்கத்துல அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, அதுக்கப்புறம் நவீன இந்தியா அதை எப்படி மீட்டுச்சு, கடைசியா இதனால உண்மையில யாருக்கு லாபம்? கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 1994ல வந்த சர்வதேச ஒப்பந்தம் வரைக்கும் ஒரு பெரிய டைம் டிராவல் பண்ண போறோம். பகுதி 1, லேபிளின் வலிமை. இது வெறும் ட்ரேட்மார்க் கிடையாதுங்க, அதை விட ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல இந்த புவிசார் குறியீடு, அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், சுருக்கமா ஜிஐனா என்னன்னு பார்த்துருவோம். இது ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அல்லது நிலப்பரப்புல உருவாகிற பொருட்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அடையாளம். அந்த பொருளோட தரம், ஸ்பெஷாலிட்டி எல்லாமே அந்த இடத்தோட நேரடியா தொடர்புடையதா இருக்கும். இது சாதாரண பேட்டன்ட் மாதிரியோ இல்ல ட்ரேட்மார்க் மாதிரியும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்தோட மண், தட்வெப்பம், அப்புறம் பாரம்பரியம், இதுக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு சட்டப்பூர்வமான கவசம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபேமஸான பொருட்களை பாருங்களேன். வெஸ்ட் பெங்காலோட டார்ஜிலிங் டீ, நம்ம தமிழ்நாட்டோட காஞ்சிபுரம் பட்டு, கேரளாவோட ஆரன்முள கண்ணாடி, அப்புறம் ஆந்திராவோட திருப்பதி லட்டு. இது ஒவ்வொன்றும் அந்தந்த மாநிலத்தோட பெருமை இல்லையா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லட்டுமா? 2024க்குள்ள நம்ம இந்தியாவோட ஜிஐ பதிவேட்ல இது போல 600க்கும் மேற்பட்ட பொருட்கள் இணைஞ்சிருக்கு. பகுதி 2, பழங்கால வேர்கள். பட்டுப்பாதையில ஆரம்பிச்சு அரசர்களோட கற்கானாக்கள் வரைக்கும் போவோம் வாங்க. வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னா இது எவ்வளோ பழமையான விஷயம்னு உங்களுக்கே புரியும். கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே கௌட்டில்யரோட அர்த்தசாஸ்திரத்துல பொருட்களோட உற்பத்தி இடத்தை குறிக்கிற அடையாளங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 7 முதல் 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல தென்னிந்திய வணிக குழுக்களோட முத்திரைகள் தான் ஆரம்பகால ஜிஐயா செயல்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 16 முதல் 18ஆம் நூற்றாண்டுல வந்த முகலாய, விஜயநகர பேரரசுகளோட கற்கானாக்கள் குறிப்பிட்ட ஊர்களை குறிப்பிட்ட கைவினைப் பொருட்களோடு ரொம்ப ஆழமா இணைச்சுது. அந்த காலத்துல இந்திய பெருங்கடல் வழியா நடந்த மசாலா வியாபாரம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. பகுதி 3, காலனி ஆதிக்க வீழ்ச்சி. இதை ஒரு இரண்ட காலம்னு தான் சொல்லணும். தொழில் முடக்கம், அப்புறம் மலிவான ஜவுளிகளோட படையெடுப்பு. இந்த 2 காலகட்டத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். இது உண்மையிலே ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி செழிப்பா இருந்த நம்ம கைவணிகர் குழுக்கள், அவங்களோட மதிப்புமிக்க ஏற்றுமதிகள், அரசர்களோட ஆதரவெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த மலிவான மான்செஸ்டர் துணிகளால நம்ம ஊர் தொழில்கள் எப்படி நசுக்கப்பட்டுச்சு, செழிப்பா இருந்த கைவினை தொழில்கள் எப்படி அடியோடு வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது. இங்கதான் ஒரு பெரிய விசித்திரம் நடந்துச்சு. ஒரு பக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம பாரம்பரிய தொழில்களை அழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் லண்டன்ல நடந்த கண்காட்சிகளுக்காக நம்ம ஊர் கைவினைப் பொருட்களை இனவியல் அல்லது எத்னோகிராஃபிக் பொருட்கள்னு சொல்லி ஆவணப்படுத்தினாங்க. 1890கள்ல வந்த ஜார்ஜ் வாட்டோட அகராதி இந்த மாதிரி பிராந்திய பொருட்களை பத்தி பதிவு பண்ணுச்சு. கடைசியா 1905ல சுதேசி இயக்கம் உருவான பிறகுதான் கைத்தறிக்கும் கதருக்கும் ஒரு மறுமலர்ச்சியே வந்துச்சுன்னு சொல்லணும். பகுதி 4, இந்தியாவின் நவீன ஜிஐ மீட்பு. நம்ம பழங்கால மரபுகளை காப்பாத்துறதுக்கான ஒரு பெரிய லீகல் மிஷன். இப்போ நம்ம நவீன காலத்துக்கு வருவோம். இந்த மீட்பு நடவடிக்கைகள் எப்படி நடந்துச்சு தெரியுமா? முதல்ல 1994ல உலக வர்த்தக அமைப்பான WTOவோட ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் சர்வதேச அளவுல புவிசார் குறியீடுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குச்சு. அதை பேஸ் பண்ணி 1999ல இந்தியா அதுக்கான ஸ்பெஷல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2003ல நம்ம சென்னையில ஜிஐ பதிவகம், அதாவது ஜிஐ ரெஜிஸ்ட்ரி, அதோட வேலையை ஆரம்பிச்சாங்க. இதோட உச்சகட்டமா 2004ல டார்ஜிலிங் டீ தான் இந்தியாவோட முதல் ஜிஐயா பதிவு செய்யப்பட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுச்சு. இந்த 600ங்கிற நம்பர் சும்மா இல்லைங்க, இது ஒரு பிரம்மாண்டமான சாதனை. 2024க்குள்ள இந்தியா 600க்கும் அதிகமான ஜிஐகளை பதிவு செஞ்சு உலக அளவுலயே அதிக ஜிஐகளை பதிவு செஞ்ச நாடுகள்ல ஒன்னா உயர்ந்து நிக்குது. இது சாதாரண விஷயமானா? ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சும்மா ரெஜிஸ்டர் பண்ணிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? கண்டிப்பா கிடையாது. பாகிஸ்தானோட நடந்த பாசுமதி அரிசி பிரச்சனை, சந்தையில உலாவுற போலி மைசூர் பட்டு புடவைகள், அப்புறம் ஆன்லைன் காமர்ஸ்ல நடக்கிற மோசடிகள்னு இன்னிக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பருவநிலை மாற்றத்தால நம்ம பாரம்பரிய பொருட்களோட அந்த இயற்கையான தன்மைகளுக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கு.
சோ சட்டம் இருந்தாலும் நம்ம போராட்டம் தொடரதான் செய்யுது. பகுதி 5. உண்மையில இதனால லாபம் யாருக்கு? அந்த லேபிளுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பாளிகளோட நிஜ நிலைமை என்ன? இப்போ நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த ஜிஐ குறியீடுகள் உண்மையிலேயே அந்த ஏழை எளிய கைவினைஞர்களை பாதுகாக்குதா, இல்ல பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் லாபம் பார்க்கறாங்களா? சட்டத்தோட பலன்கள் அந்த சப்ளை செயினோட கடைக்கோடியில இருக்கிற உழைப்பாளிகளுக்கு முழுமையா போய் சேர்தாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். உதாரணத்துக்கு இந்த சமூகங்களை எடுத்துப்போம். காஞ்சிபுரத்தோட தேவாங்கர் நெசவாளர்கள், கேரளாவோட விஸ்வகர்மா உலோக கைவினைஞர்கள், மிதிலாவோட புகழ்பெற்ற மதுபானி ஓவியங்களை வரைகிற பெண்கள், அப்புறம் குஜராத்தோட கச்சி கைவினை பெண்கள். இந்த பெருமைக்குரிய பொருட்களுக்கு பின்னாடி இன்னைக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் பெண்களோட உழைப்புக்கான முறையான அங்கீகாரம் கிடைக்காததும் ஒரு கசப்பான உண்மையா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வரிகள் சொல்ற மாதிரி கோவிட்-19 காலகட்டம் நம்ம கைவினைஞர்களோட வாழ்வாதாரம் எவ்ளோ பலவீனமா இருக்குங்கிறத உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. என்னதான் சட்ட பாதுகாப்புகள் இருந்தாலும் இந்த பழங்கால சமூகங்கள் பொருளாதார ரீதியா எவ்ளோ ஈஸியா பாதிக்கப்படுற நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த லாக்டவுன் நாட்கள் ஒரு பெரிய உதாரணம். சரி, இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க கடைக்கு போய் ஒரு ஜிஐ டேக் இருக்கிற பொருளை வாங்கும்போது அந்த லேபிள் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட வெற்றியா, இல்ல பல தலைமுறைகளா தங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண கைவினைஞரோட வாழ்வாதாரமா? இத பத்தி கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். நியாயமான வர்த்தகம், அறிவார்ந்த சொத்துரிமை, இது எல்லாமே நம்மளோட தேர்வுல தான் இருக்கு. இந்த சுவாரஸ்யமான அலசலை இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.